ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிகே விலாக்ஸ். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம். அதனால் காலையில் நேரமாக எழுந்து நிலவாசல்லாம் சுத்தம் செஞ்சு விளக்கேற்றியாச்சு. சின்னதாக கோலமும் போட்டாச்சு. என்னோடய நிலவாசல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறமா பூஜை ரூமில் பூஜை வேலையை பார்க்கணும். வாங்க எல்லோரும் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணியாச்சா, எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பூஜை ரூமில் பூஜை பண்ணுறதை பார்ப்போம். சாமிக்கு அபிஷேகம் பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு தயிர்னால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு தயிரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே பால் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் தயிரில் அபிஷேகம் பண்ணிட்டு சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறமா தீபாரதனையும் காட்டிட்டு தீபாரதனை காட்டி முடித்த உடனே தண்ணியால் கொஞ்சமாக அபிஷேகம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா திருப்பியும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா சந்தனத்தால் அபிஷேகம். சந்தனத்தை ஏற்கனவே ஒரு கப்பில் நான் எடுத்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் வச்சு ரெண்டாவதாக சந்தன அபிஷேகம். ஃபஸ்ட்டு பால், தயிர், அதுக்கப்புறமா சந்தன அபிஷேகமும் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தூபமும் மறுபடியும் காட்டிட்டு திரும்பவும் எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளாக எடுத்து தண்ணியால் கலக்கிறத தண்ணியால் கலந்துட்டு அபிஷேகம் பண்ணேன். தண்ணியால் கலக்காத அப்படியே அபிஷேகம் பண்ணேன். இப்போ அடுத்தது தேனினால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். தேன் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா தூபம்லாம் மறுபடியும் காட்டி முடித்ததுக்கப்புறமா நான் 11 அபிஷேகமாட்டம் பண்ணியிருந்தேன். அது என்னென்னா பால், தயிர், பன்னீர், சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறம் வெட்டி வேறு, சர்க்கரை, லெமனு, இந்த மாதிரி 11 பொருளால் நான் அபிஷேகம் பண்ணினேன். இந்த 11 பொருளையும் ஒன் பை ஒன்னாக அபிஷேகம் பண்ண அபிஷேகம் பண்ணி முடிச்சு ஒன்று அபிஷேகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டு தூபமும் காட்டி முடிச்சதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ண ஆரம்பித்தேன். இப்போ பார்த்திங்கன்னா லெமன்லால் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். லெமன் அபிஷேகம் முடிஞ்சதுன்னா லெமனில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒவ்வொருத்தர் 3 அபிஷேகம், 5 அபிஷேகம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ லெமனும் ஒன்று கண்டிப்பாக சேர்த்து அபிஷேகம் பண்ணுவாங்க. நான் குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணால் இது நடக்கும், இதனால் அபிஷேகம் பண்ணுங்கள், அதனால் அபிஷேகம் பண்ணால் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு செல்வம், அதுக்கப்புறம் கடன் தொல்லை தீரும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் எப்போவுமே மேக்ஸிமம் ஒரு 5 அபிஷேகனாச்சும் பண்ணிகிட்டே இருப்பேன். எவ்ரி டியூஸ்டே நான் 5 அபிஷேகனாச்சும் பண்ணுவேன். இன்றைக்கி பங்குனி உத்திரங்கிறதுனால நான் 11 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. எல்லா அபிஷேகமும் பண்ணி கடைசியாக முடிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக நான் முடித்தது திருநீர் அபிஷேகம் தான் லாஸ்ட்டாக முடிச்சிருந்தேன். திருநீர் அபிஷேகம் தான் முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பஞ்சாமிர்தம், திருநீர், இந்த அபிஷேகம்லாம் ரொம்ப முருகருக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். விளக்கெல்லாம் எடுத்து அகல்லாம் எடுத்து புது அகல் இது நான் பங்குனி ஊற்றுறதுக்காக விளக்கேற்றுறதுக்காகவே 6 அகல் புதுசாக வாங்கியிருந்தேன். அதில் பசு நெய் ஊற்றி சிகப்பு கலர் திரி போட்டு 6 விளக்கு ஏற்றியிருந்தேன். வெத்தலை தீபமும் ஏற்றியிருந்தேன். அதுலேயே கீழே பச்சரிசியும் துவரம்பருப்பும் வச்சு அதுக்கு மேலே விளக்கு வச்சு விளக்கு ஏற்றியிருந்தேன். ரொம்ப பங்குனி உத்திரம் ரொம்ப சூப்பராக எங்கள் வீட்டில் ரொம்ப மன நிறைவாக சாமி கும்பிட்ருந்தோம். நான் பெருசாக எதுவும் நைவேத்தியம் எதுவும் பண்ணலை. என்கிட்ட பழமெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது. அதனால் பழமே வச்சுட்டேன். ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் இருந்தது. அதனால் செவ்வாழைப்பழம், கொய்யாப்பழம் இதெல்லாம் இருந்ததுனால நான் அதுவே நைவேத்தியமாக வச்சுட்டேன். தீபமும் அதுக்கப்புறம் தூபமும் காட்டியிருந்தேன். நான் சாம்பிராணி காட்டிகிட்ருக்கேன். இந்த சாம்பிராணி ரொம்ப நல்லா இருக்குது. கப் சாம்பிராணி தான். ரொம்ப நேரம் நல்லா நிறைய புகை வருது.
ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் நல்ல மணமாகவும் இருந்தது. வீடே ஃபுல்லாக மணமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தீபம் வச்சு தீபம் காட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 5 தீபம் காட்டியிருந்தேன். 5 இதில் வந்து நெய் ஊற்றி 5 தீபம் காட்டியிருந்தேன். 5 தீபம் காட்டிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நானும் சாமி கும்பிட்டு கந்தசஷ்டி கவசம்லாம் படிச்சிருந்தேன். கந்தசஷ்டி கவசம்லாம் படித்து முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு என்னோடய பூஜை ரூமு ஃபுல்லாகவே பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி ஃபுல்லாக முடிச்சுது. நாங்கள் பங்குனி உத்திரம் நல்லா நிறைவாக சாமி கும்பிட்டோம். நீங்களும்